இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், அதாவது எல்லா ஃபார்மேட்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல்விஷர்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் சமுத்திரகனி சார், அவருடைய முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்னத்திரையில் இருந்தார். அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பித்தார். ஒரு சில படங்கள் இயக்குனார். அது பேசப்பட்டது, ஆனால் அது பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல. அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் சின்னத்திரைக்கு திருப்பி இயக்குனார். அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை, எனக்கு பெரிய ஒரு விஷயத்து இருக்கு, நான் அதை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபேமிலி கிட்டலாம் சொல்லிட்டு, உனக்கு என்னமா பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை, நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போறாரு. ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டரா போனாரு. அதுக்கப்புறமா பொறுமையா ஒரு படமா இயக்கி அதுக்கப்புறமா ஒரு பெரிய நடிகரா மாறினாரு. அப்பவும் அவர் எங்கேயுமே நிக்கவே இல்லை. எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும்டா, வாழ்க்கையில நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரமேஷ் சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்துக்கு வேண்டிய செஞ்சிடணும்டா. ஆனா அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்துல நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன படைச்சோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம், இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம பேர் சொல்ற மாதிரி ஒரு 70 படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது ஒரு உண்மையான விஷயம் கூட. ஏன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி. அவ்வளவு அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குநர்கள் இன்னைக்கு சனி சாருக்காக வந்திருக்காங்கன்னா அது அவர் மேல வச்சிருக்கிற அது ஒரு அந்த அளவு கடந்த ஒரு பாசம், மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்கிற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகள்ல கண்டிப்பா ராகவமும் கண்டிப்பா சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் இப்ப சொன்னாரு, அதாவது தன் பிள்ளைகளுக்கு தாண்டி ஒரு மகனா என்ன அவர் பாதிச்சு அவர் அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம இயக்குனர் தன்ராஜும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே பொருந்தது. ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு. அதை ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போறாங்க. ஸோ எல்லாரும் போல நானும் காத்திருக்கிறேன். நானும் ஒரு தந்தை தான். என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல எப்படி இருக்குன்றதை நானும் பார்க்கணுன்றதுல ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய். ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்கள் இயக்கணும், தயாரிக்கணும். அதே போல தன்ராஜ், வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ் உங்களை வாழ வைக்கும், கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கிருந்து கனியனை நேர்காணல் செஞ்சிருக்கேன், அண்ணனை நேர்காணல் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பழக்கமா, ஏன்னா எதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கிறத போகிறப்ப ஓடிட்டு இருக்கிற இந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சு நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவாக நம்ம அலட்சியப்படுத்துற நம்மளோட உடைமைகளா இருக்கிற அப்பா, அம்மா, மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அரைஞ்சு மனுஷனா வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர், தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரம் சமுதிரனுக்கு முதல்ல பெரிய வணக்கம். இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரரா இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கிறதுனா அதான் சமுத்திரகனி அண்ணன். அது தமிழ் சினிமா எப்பவும் தவற விட்டதே கிடையாது. பெரியோரை வியத்தலின் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேனு கனியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில உட்கார வச்ச கனியண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சேகுவாரா சொன்ன ஒண்ணு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். சேகுவாரா சொல்ல, நான் விழுந்து விட்டால் என்ன, என் துப்பாக்கி ஏந்திக் கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள், தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்வார். அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான, துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும். தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி.